வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆறுமணி அவர்கள். சார் வணக்கம் சார். நம்முடைய பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு கன்சிக்யூட்டிவாக 11வது சுதந்திர தினத்தில் உரையாற்றியிருக்கிறார். பல விஷயங்களை தொட்டு இருக்கிறார். பல செக்ஷன்ஸ்க்கும் செய்திகளை சொல்லி இருக்கிறார். நாட்டு மக்களுக்கான செய்தி என்பதை தாண்டி அரசியல் ரீதியாக அவர் தொற்றிருக்கக்கூடிய விஷயங்கள், அதை நான் உங்ககிட்ட எலாபரேட்டாக கேட்கணும்னு நினைக்கிறேன். அதில் அவர் கீயாக தொற்றிருக்கக்கூடியதில் பார்க்கும் பொழுது செக்யூலர் கோடு ஒன்று அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. அது யூனிஃபார்ம் சிவில் கோடை தான் அவர் அப்படி குறிப்பிட்றாரா? இவ்வளோ நாள் இந்த நாடு சுதந்திரம் கிடைத்து 78 ஆண்டுகளாக கம்யூனல் கோட்ஸோடவே இருந்துருச்சு, அது மாறணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கிறார். அதே போல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இதில் இனிஷியலி அவருடைய அந்த உரை, அதனுடைய கரெக்ட்ஸ் எப்படி இருக்குங்க சார்? ஆமாம், இந்த முறை 11வது முறையாக தொடர்ச்சியாக கொடியேற்றுகிறார் மோடி. ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மோடி தான் இந்த சாதனையை செய்திருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். உண்மையிலேயே அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான். ஸ்பீச் முழுக்க கம்யூனலாக இருக்குது. முழுக்க பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ மதவெறியின் சாராம்சங்கள் பொங்கி வழியக்கூடிய ஒரு உரையாகத்தான் மோடியின் உரை இருக்கிறது. கோட்டை கொத்தளத்தில் செங்கோட்டையில் நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி கொடியேற்றி வைத்துவிட்டு நாட்டு மக்களிடம் உரையாற்றும் பொழுது தான் இந்த முத்துக்களை அவர் உதிர்த்திருக்கிறார். செக்யூலர் சிவில் கோட், அதாவது காமன் சிவில் கோடை செக்யூலர் சிவில் கோடுன்னு ரொம்ப நைச்சியமாக, விஷமத்தனமாக, ரொம்ப தந்திரமாக மோடி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பாஜகவின் 3 முக்கியமான கொள்கைகள் என்னவென்று நமக்கு தெரியும். 1980 ஏப்ரல் 6 அவர்கள் கட்சி ஆரம்பித்த தினத்திலிருந்து 3 விஷயங்கள் முக்கியம். 370 நீக்கிறது, ராமர் கோயில் கட்டுறது அயோத்தியாவில், பொது சிவில் சட்டம். இதில் முதல் 2 அச்சீவ் பண்ணிட்டாங்க. 3வது நோக்கி இன்றைக்கி பேச ஆரம்பிக்கிறார். இது ஆர்எஸ்எஸ்க்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலிவ் பிரான்ச். நான் கோர் ஐடியாலஜிலேருந்து விலகலை, இதை பாரு, நான் இதை செய்ய தான் போகிறேன், செய்கிறேனோ இல்லையோ நான் செய்கிற மாதிரியாவது பாவலாவது காட்டுவேன்ற ஒரு 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 அஷூரன்ஸை ஆர்எஸ்எஸ்க்கு கொடுக்குறார். அந்த கோர் இந்துத்துவ ஐடியா ஓட் பேங்க்குக்கு மட்டும் அல்ல, பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸான ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் அவர் தன்னுடைய, குறிப்பாக ஆர்எஸ்எஸ்ஸுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் இது. கோட்டை கொத்தளத்திலிருந்து இதை பேசுவது என்பது ஒரு 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 டிவிசிவ் அஜெண்டாவை இன்றைக்கு மோடி கையில் எடுத்திருக்கிறார். இதை முழுவதும் நம்ம கடந்து போகவும் முடியாது, முழுவதும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இஸ் பிளைங் டு த கேலரிஸ்னு ஓரளவு சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி ஆழமான ஒரு பொருள் அதில் என்ன இருக்குன்னா, இந்த 303 240 மாறினது காரணம் நம்முடைய கம்யூனல் அஜெண்டாவை, நம்ம ஒரிஜினல் அஜெண்டாவை, முஸ்லீம்ஸ்க்கு எதிரான அஜெண்டாலேருந்து நம்ம விலகி போனது தான், சிறுபான்மையினருக்கு எதிரான கொடுந்தாக்குதல்களை நாம் குறைத்தது தான் காரணம் என்கின்ற ஒரு கருத்தோட்டம் ஆர்எஸ்எஸ்க்குள்ளே நிலவிக்கிட்டு இருக்கு. ஹார்ட்லைனர் பிஜேபிக்குள்ளேயும் அது நிலவிக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் மோடி இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு கணிப்பின்படி அவர் அட்ரஸ் பண்ண 140 கூட்டங்களில் 110 கூட்டங்களே அந்த ஆன்டி முஸ்லீம் ஸ்பீச்சஸை, முஸ்லீம்ஸ்க்கு எதிரான ஸ்பீச்சஸை ரொம்ப ஓப்பனாகவே பேசினார். ஹியூமன் ரைட்ஸ் வாட்சோட இது வெளிப்படையாக ஒரு பிரதம நேரப்படி பார்த்திருந்தால் மோடி தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டிருக்க வேண்டும். மோடி பேசுவதற்கும் தடை விதித்திருக்க வேண்டும். அதாவது பால் தாக்கரேக்கு எப்படி தேர்தலில் போட்டியிட 6 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டதோ அந்த தடை மோடிக்கு விதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு கொடூரமாக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக, அரசியல் சாசனத்துக்கு எதிராக 2 மாதங்கள் அவர் ஒரு நாளும் பொழுதும் பேசினார். இன்றைக்கி முதல் முறையாக கோட்டை கொத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு பேசும்பொழுது, கொடியேற்றிட்டு பாலிசி டிசிஷனில் தான் சாதாரணமாக அது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ், ஒரு கவர்மெண்ட் எந்த டைரக்ஷனில் பயணிக்கப்படுது போகுதுன்றதுக்கான பொலிட்டிக்கல் மெசேஜ். உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன், 2014 முதல்ல பார்லிமெண்ட் 2 நாள் தான் முடியுது. அப்போ அனௌன்ஸ் பண்ணாமல் பிளானிங் கமிஷனை டிசால்வ் பண்ணிவிட்டு நித்தி ஆயோக்ன்ற அமைப்பு வரும்ன்றத இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் தான் மோடிக்கு சுதந்திர தின உரையில் தான் நிகழ்த்தினார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெளிவாக பிஜேபியோட மோடியோட இன்றைய உரை தெளிவாக இந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுத்து போகக்கூடிய உரையாகத்தான் இருக்கிறது. யூனிஃபார்ம் சிவில் கோடுன்றத வார்த்தை யூனிஃபார்மை மாற்றிட்டு செக்யூலர் சிவில் கோடு, 77 வருடங்களாக இங்கே மக்களுக்கு we have spent 75 years under a communal civil code. Now there is a need for a secular civil code. Only then can we be free from discrimination based on religion, distance common citizens feel, added Modi. அதாவது கடந்த 75 ஆண்டுகளில் நம்ம கம்யூனல் சிவில் கோடு, மதவாத பொது சட்டத்தை தான் சிவில் சட்டத்தை தான் பயன்படுத்தியிருக்கோம். இதை மத சார்பற்ற ஒரு சிவில் சட்டமாக மாற்றணும். செக்யுலர்ன்ற வார்த்தை மோடி வாயிலேருந்து வர்றது ரொம்ப 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 ஆச்சரியமானது, புல்லரிக்குது.
சாத்தான் வேதம் ஓதுது, வேற ஒன்றும் இல்லை. ஒன்லி தென் கேன் வி பி ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் மதத்தின் சாதகமாக வரக்கூடிய அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன்லேருந்து ஓரவஞ்சனிலிருந்து நாம் தப்ப முடியும். அப்பட்டமான ஒரு கம்யூனல் ஸ்பீச்சை மோடி நிகழ்த்தியிருக்கிறார். மைனாரிட்டிஸ்க்கான கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷனை தான் அவர் கம்யூனல் பேசிஸில் இருக்க கோடுன்னு சொல்கிறாரு. எக்ஸாக்ட்லி. சிறுபான்மையின மக்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துடக்கூடிய அந்த பாதுகாப்பை கம்யூனல் சிவில் கோடுன்றார். மோடி கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமராக இருந்து 11வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து 11வது சுதந்திர தின கொடியை ஏற்றி வைத்து கோட்டை கொத்தளத்திலிருந்து செங்கோட்டையிலிருந்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் மோடி நிகழ்த்திய உரையோடு சேர்த்து இந்த உரையும் சேர்த்து சொல்வதென்றால் மோடி நிகழ்த்திய மிக மோசமான மதவெறியை உசுப்பிவிடக்கூடிய ஒரு உரை என்று தான் இதை நான் சொல்வேன். மோடியோட அரசியல் வாழ்க்கையில் பிரதமராக அவர் வந்த பிறகு இந்த 11வது ஆண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது மோடியின் உரைகளிலேயே மிக மோசமான உரைகள் என்று ஒரு 10 உரைகளை நாம் எடுப்போமே ஆனால் அதில் இன்றைய உரையும் இருக்கும். ஃபார் ராங் ரீசன்ஸ், மோசமான உரைகள். அதனால தான் நான் சொல்கிறேன். சொன்ன மாதிரி நீங்கள் அழகாக சொன்னீங்க, அது கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறத கம்யூனல் சிவில் கோடுன்றாது. செக்யூலர் சிவில் காமன் சிவில் கோடுன்ற வார்த்தையை மாற்றிட்டு ஒரு புது டெர்மினாலஜியை கொண்டு வந்திருக்காரு. அதாவது வந்து பாய்சனை வந்து டன்னாக இந்திய அரசியலில் இந்தியன் பாடி பாலிட்டிக்கில் மோடி இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதாவது விதவிதமாக யோசிக்கிறாங்க, அதாவது ஃபெர்டைலாக யோசிக்கிறாங்க ஆன் ராங் பாத். கம்யூனல் சிவில் கோடு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 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 தவறானது. மாற்றாக செக்யூலர் சிவில் கோடை கொண்டு வருன்றார். செக்யூலரிசத்தை எள்ளி நகையாடக்கூடிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தின் தலைவன் செக்யூலர் சிவில் கோடு என்று பேசுவது வந்து உச்சகட்ட அராஜகம். ஒன்று நல்லா தெரியுதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி கோட்டை கொத்தளத்தில் மோடி வந்து காமன் சிவில் கோடை பற்றி, பிஜேபியோட 3வது அன்ஃபுல்ஃபில்ட் அஜெண்டாவை பற்றி பேசுகிறாரு. அதை வந்து கம்யூனல் சிவில் கோடு, எக்ஸிஸ்டிங்காக இருக்க சிவில் கோடு கம்யூனல் சிவில் கோடு, வரப்போகிறது வந்து செக்யூலர் சிவில் கோடுன்றார். இது ஒன்று. இன்னொரு ரொம்ப மோசமான நிகழ்வு கடந்த 3 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. குடியரசுத் தலைவர் உரை, நேற்றைக்கு ஆளுநரோட உரை, இன்றைக்கி அமித்ஷாவும் மோடியும் பண்ண ஒரு வேலை. பார்ட்டிஷன் பிரிவினை காலத்தின் பொழுது கொல்லப்பட்டவர்களுக்கு அந்த கொடுமை நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம், அது யாரும் மறந்துடக்கூடாதுன்றாங்க. தலைகீழ இருக்குது. நடந்தவை ஆகட்டும், இனி நடப்பவை நல்லவை ஆகட்டும். ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியன் கூட வந்து எதிர்காலம் வந்து என்றைக்குமே வந்து பசுமையானதாக இருக்கணும். கடந்த காலத்திலேயே நம்ம உழண்டுகிட்டு இருக்க முடியாது. அப்படி உழண்டுகிட்டு இருந்தோம்னா வந்து நம்ம வந்து முன்னேறவே முடியாது. நடந்தவை ஆகட்டும், இனி நடப்பவை நல்லவை ஆகட்டும் என்பது தான் வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஸ்லோகன். ஆனால் இன்றைக்கி தலைகீழ் அது போகுது. இது எங்கே போய் நிற்குதுன்னா வந்து பிஜேபி பேசுனா கூட நம்ம பொறுத்துக்கிட்டு போகலாம். குடியரசுத் தலைவர், இந்த தேசத்தோட குடியரசுத் தலைவர் பார்ட்டிஷன் ஹரார், அதாவது 1947 இந்தியா பாகிஸ்தான் என்ற பிரிவினை ஏற்பட்ட பொழுது, பிரிவினை காலத்தின் போது ஏற்பட்ட வன்முறையை, அந்த துன்பியல் நாடகங்களை நாம் மறக்கக்கூடாது என்று சொல்வது நினைத்து பார்க்க முடியாத அலங்கோலமாக இருக்கிறது. பள்ளி மாணவர்களிடம் இது குறித்து நீங்கள் நிகழ்வுகளை நடத்தி அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு நம்முடைய கவர்னர் பேசுகிறாரு. இந்த ஸ்பீச் அதாவது ரத்தம் கொதிக்குது. இதை பார்க்கும்போது நினைச்சே பார்க்க முடியல. இது அத்தனையுமே ஹிட்லர் பண்ணது. உள்நாட்டு யுத்தத்தை நோக்கி இந்தியாவை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது மோடி அரசு. இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், இதை முன்னின்று நடத்துபவர் நம்முடைய குடியரசுத் தலைவராக இருக்கிறார் என்பது வந்து நினைத்து பார்க்க முடியாத அவலமாக, அலங்கோலமாக, அசூயையானதாக, நினைத்தே பார்க்க முடியாத அரக்கத்தனத்தின் உச்சமாக, அட்டூழியத்தின் மிகப்பெரியதொரு மைல்கல்லாக இருந்து கொண்டிருக்கிறது. இது அப்படியே ஹிட்லர் பண்ணது. பள்ளி மாணவர்களிடம் போய் வந்து யூதர்களுக்கு எதிராக இன்ஜெக்ட் பண்ணது. ஊசியில் விஷத்தை ஏற்றுன அதை தான் ஜனாதிபதி பண்ணுறாங்க, கவர்னர் பண்ணுறாரு, மோடி பண்ணுறாரு. ஒரு தப்பு நடந்து போச்சு, ஒரு அலங்கோலம், ஒரு கொடுமை நடந்து போச்சு. ஒரு மல்டிகல்ச்சுரல் சொசைட்டியில், பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தில், பல மதங்களும் வாழக்கூடிய நாட்டில் அதை மறக்கணும்னு ஒருத்தன் சொல்லுவானா? மறக்காத, அதை டெய்லி பேசு, பள்ளி மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சொல்லுன்ற மாதிரியான அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்க முடியுமா? இஸ்லாமியர்களை இந்தியாவிலிருந்து ஒழித்து கட்டுவதற்காக எப்படி ஹிட்லர் ஜெர்மனியில் யூதர்களை ஒழித்து கட்டுவதற்காக அங்குலங்கலமாக காய் நகர்த்தினானோ அதே போல இன்று இந்தியாவில் மோடி காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத அவலம் கடந்த 3 நாட்களாக நடக்கக்கூடியது. பிரிவினை காலத்தின் போது ஏற்பட்ட கொடூரங்களை நாம் மறக்கக்கூடாது என்று ஒரு ஜனாதிபதியும் பிரதமரும் கவர்னரும் பேசுவாங்கன்னா என்ன விரும்புகிறாங்க அவங்க? அடுத்து பள்ளி மாணவர்கள்கிட்ட போங்கன்றாங்க. ஸோ தட் இந்த தலைமுறையில் இவங்களால ஜெயிக்க முடியாட்டும் அடுத்து அவன் படித்து வரவன் அடுத்த 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் அவன் சிறுபான்மையினர்களை வேட்டையாடுவான். அப்படியே ஹிட்லர் பண்ணது. யூதர்களுக்கு எதிரான இனப்படுகொலையை ஒரே நாளில் ஹிட்லர் நிகழ்த்தலை. நாசிகளோட மனநிலை, ஜெர்மானிய மக்களுடைய மனங்களில் அந்த விஷத்தை, அந்த துவேஷத்தை, அந்த வெறுப்பை, அந்த குரோதத்தை, மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத அந்த குரோதத்தை
10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக மனசில் விதைச்சு குழந்தைகள் மனசில், மாணவர்கள் 10 பருவத்தினர் மனசில் விதைச்சு பள்ளி காலத்திலேருந்து, இளமை காலத்திலேருந்து மேலே கொண்டு வந்து நிற்கும்போது ஒரு தலைமுறையே வந்து வெறிபிடித்து அலைந்தது. அதுதான் இந்தியாவில் நடக்கணும்னு மோடி விரும்புகிறார். அதே மாதிரி பங்களாதேஷை பற்றி இன்னைக்கு மோடி பேசுகிறாரு. மைனாரிட்டி ரைட்ஸை பற்றி பேசுறது கேலி கூத்தின் உச்சம். இந்தியாவில் முஸ்லீம்கள் கொல்லப்படுறதை பற்றி சர்வதேச சமூகம் கவலை தெரிவிக்கும் போது இது இந்தியாவின் உள்விவகாரணி தலையிடாதன்னு கொக்கரித்த மோடியும் அவருடைய கொள்ளை கூட்டமும் கொலைகார கூட்டமும் இன்றைக்கு பங்களாதேஷில் நடக்கக்கூடிய விஷயத்தில் அங்கே ஒன்று இவங்க நினைக்கிற மாதிரி பெரிய அளவில் பாதிப்பு இல்லை இருக்குது. ஆனால் இவர்கள் ஊதி பெரிதாக்குவது போல் பங்களாதேஷில் பாதிப்பு இல்லை. கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவில் இவர்கள் சித்தரிப்பது போன்ற பாதிப்பு இல்லை. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நல்லா, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வெறியர்கள் இந்துக்களை தாக்குகிறார்கள் உண்மை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாப்பதில் முன்னணியில் இருக்கக்கூடியவர்களும் இஸ்லாமியர்கள் தான். குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள், பங்களாதேஷ் இளைஞர்கள் ராப்பகலாக டேர்ன் போட்டுக்கிட்டு குண்டாந்தடிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் தங்கள் இன்னுயிரை காவு கொடுத்து பணயம் வைத்து இஸ்லாமிய பழமைவாத வெறியர்களிடமிருந்து இந்துக்களை காப்பாற்றி கொண்டிருப்பவர்களும் இஸ்லாமியர்கள் தான். யூனுஸ், பங்களாதேஷோட தற்காலிக பிரதமராக இருக்கக்கூடிய, பொறுப்பு பிரதமராக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் இந்து கோயில்களுக்கு விஜயம் செய்கிறார் இந்துக்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு. நான் கேட்கிறேன், நரேந்திர மோடி ஏதாவது ஒரு மசூதிக்கு விஜயம் செய்திருக்கிறாரா முஸ்லீம்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு? 2001 குஜராத்திலேருந்து இப்போ சமீபத்தில் டெல்லியில் 2020 நடந்த கலவரம் வரைக்கும் அதிகாரத்தில் இருந்த நரேந்திர மோடி பங்களாதேஷில் இந்துக்களை பற்றி என்று பேசுகிறாரு. ஆபத்தானது. ஒரு பிரதம மந்திரி மதத்தின் பெயரை சொல்லவே கூடாது. அதுவும் இது நீங்கள் சொல்கிற அளவுக்கு அங்கே ஒன்றும் நிலைமை மோசமாக இல்லை. ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொள்வோம் அங்கே நிலைமை மோசம்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசு சிறுபான்மையின மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றால், அந்த நாட்டின் பிரதம மந்திரி முகமது யூனிஸ் ஹிந்து கோயிலுக்கு, துர்கா கோயிலுக்கு விஜயம் செய்கிறார். அதன் மூலம் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிறார். ஆயிரக்கணக்கில் முஸ்லீம்கள் வெட்டி கொல்லப்பட்ட காலகட்டத்திலும் ஒரு 100 முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட 2020 டெல்லி கலவரத்தின் போதும் ஏதாவது ஒரு மசூதிக்கு நரேந்திர மோடி போயிருப்பாரா இஸ்லாமிய மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு? இவர்கள் உண்மையான இந்துக்களும் அல்ல. ஆகவே இன்றைக்கு கோட்டை கொத்தளத்தில் பேசிய மோடி பங்களாதேஷ் பிரச்சனையை பற்றி பேசும்போது இந்துக்கள் என்ற வார்த்தையை சொல்லி பேசியது மிக மிக ஆபத்தானது. அப்பட்டமான மதவெறி பேச்சு அது. 3வது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்றாருங்க. அந்த கூட்டத்தில் வந்து ராகுல் காந்தியும் உட்காந்துருக்காரு. எதிர்கட்சிகளுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை, ஒருமித்த கருத்து இல்லைன்னும் போது அந்த பாயிண்டெல்லாம் எதுக்கு பேசணும்? பிஜேபி கூட்டத்தில் போய் பேசு. ஆகவே இன்றைய அந்த உரை என்பது வன்மத்தின் பெருவடிவமாக இருக்கிறது. தெளிவாக பிஜேபியோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை மோடி வந்து தெளிவாக செட் பண்ணுறார். இப்போ பொது சிவில் சட்டத்தை நோக்கி நாடு நகரும் என்பதை விஷமத்தனமான வார்த்தைகள் மூலமாக அதில் வந்து மோடி இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் திஸ் சார்ட் ஆஃப் வேர்ட்ஸ். கம்யூனல் அஜெண்டான்ற கம்யூனல் சிவில் கோடுன்றது வந்து ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமான வார்த்தை. அதை விட முக்கியமானது நாங்கள் செக்யுலர் சிவில் கோடை கொண்டு வருவோம். செக்யுலர்ன்ற வார்த்தையையே எள்ளி நகையாடக்கூடிய, எவ்வளவு தூரம் அதை இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்தக்கூடிய, சிறுமைப்படுத்தக்கூடிய கூட்டத்தின் பெருந்தலைவன் நரேந்திர மோடி செக்யுலரிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் எவ்வளவு வன்மமும் எவ்வளவு விஷமும் அவர்கள் மனங்களில் குடிக்கொண்டிருக்கிறது. திரும்ப 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 இஸ்லாமியர்களை சீண்டிக்கொண்டே இருக்கிறது மோடி அரசு. அதுவும் இந்த 2வது முறை ஆட்சிக்கு 3வது முறை வந்த பிறகு. ஏன்னா 63 சீட்டு 303 240 ஆனது காரணம் நம்மோட இஸ்லாமிய வெறுப்பை குறைத்து கொண்டது தான் நம்புகிறாங்க. இப்போ வரக்கூடிய 4 மாநில தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு, ஊப்பியில் 10 இடைத்தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு இருக்கவே இருக்கிற ஒரே ஆயுதம் மதவெறி. அதை கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் லாங் டேர்ம் அஜெண்டாவாக நான் பார்க்குறது ரொம்ப பயங்கரமான ஒரு நிகழ்வாக பார்ப்பது என்னென்னா, நினைத்து பார்த்தாலே கொலை நடுக்கம் வருகிறது. நாட்டின் குடியரசுத் தலைவரும் கவர்னரும் பிரதமரும் பிரிவினை கால கொடூரங்களை, மனிதகுல வரலாற்றில் ஏற்பட்ட மிக மோசமான கொடூரங்களில் ஒன்று, பேரழிவுகளில் ஒன்று பிரிவினை காலத்தில் ஏற்பட்ட கலவரங்கள். அந்த பிரிவினை காலத்தில் ஏற்பட்ட கலவரங்களை மறந்துவிடக்கூடாது என்பது நினைத்து பார்க்க முடியாத அவலமாக இருக்கிறது. வரலாற்றில் கடந்த காலங்கள் நடந்ததை மறந்து நம்ம அடுத்து போகணும். பின்னால் பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டினான்னா ஹைவேஸில் மரத்தில் மோதிடுவான்னு ஒரு பழமொழி உண்டு இங்கிலாந்தில். ஏன்னா பிரிவினை காலத்தில் வந்து பல லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு ட்ரெயின் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்த ட்ரெயினில் எக்ஸப்ட் டிரைவர் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபுல் ஆஃப் பாடிஸ். பார்ட்டிஷன் ஹரார்ன்றது ரொம்ப 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 மோசமானது. மிட்நைட் சில்ட்ரன் அந்த புத்தகத்தில் வரும், பேட்ரிக் இவரோட அந்த லாப்பியரியோட புக்கில். கொடூரமானது. நினைத்து பார்த்தாலே நம்ம வந்து அப்படியே அதிர்ச்சியில் வந்து உறைந்து போய்விடுவோம்.
அதை வந்து நினைவுபடுத்தி அதுவும் பள்ளி மாணவர்கள்கிட்ட அதை சொல்லுன்றான்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை இந்த அரசு எவ்வளவு கேவலமாக விதைக்குது. பதவியில் இருக்க தகுதி இல்லாதது மோடி அரசு. கடந்த 3 நாட்களாக நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கும்பொழுது நினைத்தே பார்க்க முடியாத கொடூரம் இது. இந்திய சமூகம், சிவில் சமூகம் இதை கடந்து போகிறது. இது அப்படியே ஹிட்லர் பண்ணது. ஆகவே இந்த குடியரசுத் தலைவர் உரையை மட்டும் நம்ம இப்போ மோடியோட இன்றைய சுதந்திர தின உரையை மட்டும் பார்க்க முடியாது. நேற்றைக்கு நாட்டு மக்களுக்கு ஆண்டுதோறும் குடியரசு தினம் மற்றும் விடுதலை தினத்தை ரிப்பப்ளிக் டேக்கு வந்து குடியரசுத் தலைவர் கொடுக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே ஸ்பீச் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச் முக்கியமானது. அரசாங்கத்தோட பாலிசி டாக்குமெண்ட் இது. அதில் ஜனாதிபதி முர்முவே பிரிவினை கால கொடூரங்களை மறந்துடக்கூடாது, பள்ளி மாணவர்கள்ட்ட போங்கன்னு சொல்கிறதும், மோடியும் அதை பேசுகிறதும், கடந்த 10 ஆண்டுகளில் தான் செய்யாத அட்டூழியத்தை 11ஆவது ஆண்டில் மோடி செய்ய ஆரம்பித்திருக்கிறார். தனி மெஜாரிட்டி இருக்கும்போது செய்யாத அட்டூழியத்தை, தனி மெஜாரிட்டி இருக்கும்போது செய்யாத அட்டூழியத்தை இல்லாத காலகட்டத்தில் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இது ஒரு லாங் டேர்ம் அஜெண்டா. அடுத்த 15, 20, 25 ஆண்டுகளுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இளைஞர்கள் மத்தியில், இளம் மாணவர்கள் மத்தியில் வந்து பிரிவினை கால கொடூரங்களை மறக்காதீங்க, அந்த நினைவுகளை அப்படியே மேலும் மேலும் போஷிச்சு அதை வந்து பசுமையாக வச்சுக்கோங்க, அதில் தண்ணியை ஊற்றி வளர்த்து வைங்கன்னு சொல்கிறது இனப்படுகொலைக்கான முன்னேற்பாடு. ஆகவே மோடியின் ஸ்பீச் ரொம்ப ஆபத்தானது. ஐ திங்க் அப்போசிஷன் இதை மோடியோட இந்த ஸ்பீச்சையை கண்டித்து பெரிய அளவில், நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தணும். அதாவது நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டது போல் எலெக்ஷனுக்கு அந்த பீரியடில் குறிப்பிட்டது வல்னரபிள் மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் காம் மோடி. எக்ஸாக்ட்லி, கார்னர்டு மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ரிலாக்ஸ்டு மோடின்வாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். 2 டேர்மில் மோடி 1.0, மோடி 2.0 இருந்ததை விட மோடி 3.0 அவர் டேஞ்சரஸாக இருப்பார்னு தான் எனக்கு தோணுது. இது வெறுமனே வந்து பிளேயிங் டு த கேலரிஸே பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேசக்கூடியது அது இல்லை. ஆர்எஸ்எஸ் உஷிப்படுத்துறதுக்கு மோடி பேசுகிறாரு அப்படி எடுத்துக்காதீங்க. when மோடி says something it's serious. ஆகவே இதை வந்து கடந்த 10 ஆண்டுகளில் இருந்த மெஜாரிட்டி இப்போ இல்லாத காரணத்தால் இந்த கையில் அஜெண்டாவை எடுக்கிறது மூலமாக தேர்தல்கள் எப்போ வருதோ, 29 வந்தாலும் அதுக்கு முன்னால் வந்தாலும் மேசிவ் கம்யூனல் கிளாஷஸை உருவாக்குவதன் மூலம் தான் ஜெயிக்க முடியுன்ற தெளிவான முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இல்லாட்டி தனி மெஜாரிட்டி இல்லாத ஒருத்தர் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி எப்படி பேசுகிறாரு, காமன் சிவில் கோடை பற்றி பேசுகிறாரு, இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். பிஜேபி ஆதரிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் அந்த பஞ்சமா பாதகத்தில், அந்த இரத்த கரைகளில் மலைபோல் குவிந்திருக்கும் அந்த பாவ குவியலில் தங்களுக்கும் பங்கு இருப்பது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா வரலாறு ஒருபோதும் இவங்களை மன்னிக்காது. நாயுடுக்கு வந்து கணிசமான முஸ்லீம்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க. முஸ்லீம்ஸ் ஓட்டு போட்டதால தான் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் முதலமைச்சராகவே ஆனாது. இன்றைக்கி பார்ட்டிஷன் ஹராரை பற்றி பேசணும், காமன் சிவில் கோடை, கம்யூனல் சிவில் கோடை மாற்றிட்டு செக்குலர் சிவில் கோடெல்லாம் மோடி பேசுகிறாரு. சந்திரபாபு நாயுடு இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? இந்த பாவத்தில் சந்திரபாபு நாயுடுக்கும் பங்கு இருக்குது, அவர் வாய் திறக்கவில்லை என்றால். ஆகவே மோடியோட இந்த 3வது உரை என்பது, 3வது ஆட்சி காலத்தின் முதல் உரை, 11வது உரை என்பது கார்னர்டு மோடி இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் ரிலாக்ஸ்டு மோடி என்ற கருத்தாக்கத்துக்கு மேலும் வலு சேர்ப்பதாக தான் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் பிளேயிங் டு த கேலரிஸ், ஆர்எஸ்எஸ்ஸை குஷிப்படுத்த பேசுகிறார் என்று நாம் கடந்து போவது மிகவும் தவறான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கும். பள்ளி மாணவர்களிடம் போய் மறுபடியும் சொல்லுகிறேன், அவர்கள் பிரிவினை கால கொடூரங்களை பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ வெரி வெரி லோடட் ஸ்டேட்மெண்ட். ஹிட்லரோட மினியேச்சராக, ஹிட்லரோட புரோட்டோடைப்பாகத்தான் மோடி உருவெடுத்து கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இதில் இந்த இடத்துல சார், இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரு ப்ரொபோசல் அவங்க சொன்னாலும் கூட ஆப்வியஸாக அதை நோக்கி நகர்றாங்கன்னு நம்ம ஒரு இதுக்கு ஹைபோதட்டிக்கலாக வச்சோன்னா, நீங்கள் தொகுதி மறுவரையறை செய்யணும், அதுக்கு சென்சஸ் எடுக்கணும். ஆனால் நீங்கள் சென்சஸ்க்கு போக மாட்டீங்க. இங்கே இதுதான் அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம். நீ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பற்றி பேசுகிற, அது பிளேயிங் டு த கேலரி, அதை நான் ஒத்துக்கிறேன். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இஸ் பிளேயிங் டு த கேலரி. ஏன்னா நீங்கள் அழகாக சொன்னீங்க, முதல்ல சென்சஸ் எடுக்கணும். சென்சஸுக்கு அதுக்கு தான் வந்து தொகுதி மறுவரை. இதில் முதல் சென்சஸ் இல்லை, 31 எடுக்கிற சென்சஸ்ஸு. நீ 21 சென்சஸை இன்னமும் எடுக்கல. இப்போ எப்போ எடுக்க போகிறன்றதை பற்றி உன்னோட உரையில் ஒரு வார்த்தை ஜனாதிபதியோட முதல் பிரசிடெண்ட்டோட ஃபஸ்ட் அட்ரஸ் பார்லிமெண்ட்டுக்கு மோடி கவர்மெண்ட் வந்த பிறகும் இல்லை. பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமனோட ஸ்பீச்சிலும் இல்லை. இன்றைக்கி குடியரசுத் தலைவர் சுதந்திர தின உரையில் மோடியோட ஸ்பீச்சிலுமே இல்லை. உங்களுக்கு எடுக்கிற எண்ணமே இல்லைன்னு சோனியா காந்தி திரும்ப சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை நீ எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணினா இந்த வருஷம் முடியாது, 25, 26 எடுக்கிறான்னா அடுத்த சென்சஸ் 31 எடுப்பியா, அதை தாண்டி எடுப்பியா? நீ 31 எடுக்கிற சென்சஸுக்கு பிறகு தான் தொகுதி மறுவரையறை. நீ சென்சஸே எடுக்கலைன்னா வந்து தொகுதி மறுவரை கிடையாது. அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனும் கிடையாது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பிளேயிங் டு த கேலரிங்க, அது நான் ஒத்துக்கிறேன்.
ஆனால் கம்யூனல் சிவில் கோடுன்றது அது வராது. ஆனால் அது மூலமாக விஷத்தை ஏற்றுறது. கம்யூனல் சிவில் கோடும் பிளேயிங் டு த கேலரின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அது மூலமாக விஷத்தை ஏற்றுறாங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வேறு. அது வந்து கிம்மிக் தான். அது வந்து ஜும்லா முடியாதுன்னு நல்லா தெரியும். வேறஸ் செக்யுலர் சிவில் கோடுன்றது வந்து போலரைஸ் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது, விஷத்தை ஏற்றுறது. அதுவும் நடக்காது. ஆனால் பார்ட்டிஷன் ஹராரை மறந்துடாதீங்க, பிரிவினை கால கொடூரங்களை மறந்துடாதீங்கன்ற பேசக்கூடிய பேச்சு மிக மிக ஆபத்தானது. ஸோ போலரைஸ் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். அடுத்த தேர்தலை மிகப்பெரிய மத கலவரங்களின் மூலம் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக மூட்டிவிடப்படக்கூடிய கலவரங்களின் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இரத்த களரில் தான் ஜெயிக்க முடியும்னு மோடி உறுதியாக நம்புகிறார். அதற்கான விதைகளை இப்பொழுதே அவர் விதைத்துக் கொண்டிருக்கிறார். எதிர்வரக்கூடிய 4 மாநில தேர்தல்கள், அதுலேயும் அடுத்த 4 மாநில தேர்தலையும் அதுதான். 29க்கு இதுதான் அஜெண்டா. வளர்ச்சி வெங்காயம்லாம் இனிமேல் உனக்கு கிடையாது. 2 கட்டானா இந்த தேர்தலில் இப்போ 24 தேர்தலில் விட்டார். முஸ்லீம்ஸுக்கு எதிராக பேசினாலும் பெரிய அளவில் கலவரங்கள் நடக்கல. இந்திய மக்கள் விழிப்புடன் இருந்தாங்க. ரியாக்ட் பண்ணல. ஆமாம், அந்த ரியாக்ஷன் அவர் எதிர்பார்த்தார், மக்கள் பண்ணலை. கரெக்டாக சொன்னீங்க, ரியாக்ஷன் இல்லை. அடுத்து வரக்கூடிய 4 மாநில தேர்தல், 29 பார்லிமெண்ட், இன்னும் 5 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ தூரம் இங்கே போலரைஸ் பண்ண முடியுமோ போலரைஸ் பண்ணணும். எவ்வளோ தூரம் இந்துக்கள் முஸ்லீம்களை வந்து பிரிக்க முடியுமோ பிரிக்கணும். எவ்வளோ தூரம் வந்து இரத்த களரியை ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்தணும். அதுக்கு பிறகு நடக்கிற எலெக்ஷனில் ஈஸியாக ஜெயிக்கலாம்னு அவங்க கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஜெயிக்கலாம், தோக்கலாம். ஆனால் இந்த முயற்சியை ஒரு அரசே செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகள் பாரதூரமானவை. திரும்பவும் சொல்கிறோம், பள்ளி மாணவரிடம் போய் பார்ட்டிஷனை பற்றி பேசுங்க, பிரிவினை காலத்தை பற்றி பேசுங்க. மனிதகுல வரலாறுல ஏற்பட்ட மிக மோசமான துயரமான சம்பவங்களில் ஒன்று 1947 ஏற்பட்ட பிரிவினை காலத்தின் பொழுது ஏற்பட்ட கொடூரங்கள். பிரிவினை காலத்தின் பொழுது ஏற்பட்ட கொடூரங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மனிதகுல பேரழிவு. சொன்ன ஒரு ட்ரெயின் பூரா பாடிஸ் வந்தது. ஆகவே அதை வந்து மறந்து நாடுகள் இந்தியாவும் பாகிஸ்தானும் முன்னால் போனோம். நீ பின்னால் போகிற, அதுக்கு என்ன அர்த்தம்? இது அப்படியே ஹிட்லர் பண்ணது. இந்தியாவின் பேர் ஆபத்தாக மோடி அரசு உருவெடுத்து கொண்டிருக்கிறது. நிறைய கேள்வி சார். அதில் ஒரு இவ்வளோ விஷயங்கள் பேசுகிற தொட்ட ஒரு விஷயம், நாடே இன்றைக்கு நீதித்துறையில் சீர்திருத்தங்களை எதிர்பார்க்கிறது, ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸை. அதை நோக்கி நம்ம அடுத்த கட்டமாக போகணும்னு ஒரு பாயிண்ட்டை தொட்டு இருக்கிறார். இப்போ ரீசெண்ட் டேஸில் இடியிலேருந்து யூஏபிஏலேருந்து பல சட்டங்களுக்கு உச்சநீதிமன்றம் சில ரெசிஸ்டன்ஸ் அல்லது இவங்களுடைய விஷயங்களெல்லாம் போன முறை கொடுத்த ஃப்ரீ ஹேண்டை கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் கூட ஒரு பாயிண்ட்டாக வருதா? கடந்த காலத்தில் இவங்க கொண்டு வந்து நீக்கப்பட்ட ஜட்ஜஸை இவங்க ஜுடிஷியல் கமிஷன் போட்டு அப்பாயின்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மறுபடியும் கொண்டு வர ப்ரப்போசல் இருக்கு. மறுபடியும் அந்த ப்ரப்போசல் இருக்குது. ஆனால் அதுவும் நடக்காது அவ்வளோ சீக்கிரம் பார்லிமெண்ட்டில். ஆனால் தன்னுடைய உள்ளக்கடைக்கையை ஒரு வெளிப்படுத்துகிறார். இந்த பாருங்கள், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வராது, காமன் சிவில் கோடு வராது, பெரிய அளவில் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் வராது. இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லுவார், ஆனால் செய்ய மாட்டார். ஆனால் இதன் மூலமாக வரக்கூடிய கொந்தளிப்பான மனநிலை, அவங்களுக்கு தேவையான டிவிடெண்டை கொடுக்கணும் அவங்க நம்புகிறாங்க. 1. 2வது, மிக மிக ஆபத்தானது, பிரிவினை கால கொடுமைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்றது கல்வியில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள். அது மூலமாக வந்து கேட்ச் தம் யங்குன்னுவாங்க. 10 வயசு 12 வயசுலேயே இளம் பையனையும் இளம் பெண்ணையும் பிடிச்சிடு, வெறியை ஏற்றிரு, அவன் வளர்ந்து அவன் பார்த்துப்பான். ஆகவே ஹிட்லரின் மினியேச்சராக நரேந்திர மோடி உருவெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. பார்ப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.